ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம். காஷியில விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, விநாயகர், கால பைரவர், பிரத்யக்ஷ கங்கை, இதெல்லாத்தையும் தட்சிண பிரதேசத்துல ஒன்னா தரிசனம் பண்றதுக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரமாகவும், கால வேளையில சன்னதி திறந்த உடனே சுவாமிய பறக்க பிடிப்பதற்குண்டான க்ஷேத்திரமாகவும், காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி ஈங்கோய் மலை நாதர்னு ஒரு நாள்ல தரிசனம் பண்ண வேண்டிய சிவாலயமாகவும், பூமியில எல்லா சிவாலயங்களுக்கும் போன பலனை ஒரு சிவாலயத்துல தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும், ஒரே ஒரு சிவாலயம் மட்டும்தான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயமாக இருப்பதாகவும், குளிர் தந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் மருவி குளித்தலை அப்படின்னு அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரமாகவும், கண்வ மகரிஷி, அகஸ்தியர், காத்தியாயன மகரிஷிக்கெல்லாம் சிவபெருமான் பிரத்யட்சமான ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய குளித்தலையினுடைய ராஜகோபுர தரிசனத்துல இன்னைக்கு நமக்கு பிரதானமா குங்குநாடு சிவாலயம் நுழையறதுக்கு முன்னாடி சோழநாடு சிவாலயத்தை தரிசனம் பண்ணிட்டு குங்கு நாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை பகவான் அனுகிரகம் பண்றார். மூலஸ்தானத்துல சுவாமிக்கு பேர் கதம்பவனேஸ்வரர், அம்பாள் பாலகுஜாம்பிகை. இது கதம்ப மர கஷேத்திரம், இது கதம்ப காடு, அதனால கதம்ப. சிவாலயத்துல எல்லா கோவில்களும் கிழக்கு நோக்கி இருக்கும். ரொம்ப அபூர்வமான சில சிவாலயங்கள் மேற்கு நோக்கி இருக்கும். தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயம் திருவாசகம் பாடல் பெற்ற ஆவுடையார் கோவில். வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிவன் கோவில் இப்ப நாம வரக்கூடிய அந்த குளித்தலை தான். இதுக்கு புராண பெயர் கடம்பன் துறை, சதுர்புரி, சதுர்வேதபுரி, பிரம்மபுரம், பிரணவக்ஷேத்திரம், தபோதனம், பில்வாரண்யம், ஆதி கைலாயம், தட்சிண காசி, வடமதுரை. இந்த பெயர்களுக்கெல்லாமே பின்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய புராணங்கள் அடங்கியிருக்கு. ஒரு பேர் வந்துருத்தனாலே இதற்கு உண்டு. தட்சிண காசி அப்படின்னா காசியில என்னென்ன மூர்த்திகள் எல்லாம் உண்டோ அத்தனை மூர்த்தியும் இங்க இருக்கு. காசியில போய் தரிசனம் பண்றதுக்கு அதற்கு சாட்சி கங்கை. இங்கேயும் காவேரி பார்த்தோம்னாக்க சுவாமி பார்த்துருக்கா, சுவாமி எதிர்த்தா மாதிரி கங்கை பிரத்யட்சமா இருக்கா. காவேரியும் அகண்ட காவேரியும் கங்கைக்கு ஒப்பானது. இந்த காவேரியில ஸ்நானம் பண்ணி தீர்த்தம் எடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணால் கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது. காவேரிக்கே என்ன சிறப்பு அப்படின்னா, காவேரியுடைய காத்தும் காவேரியினுடைய இடத்துல தங்கினாலும் சத்தப்புனாது காவேரி அப்படிங்கிற. கங்கையிலயோ 3 ராத்திரி தங்கணுமா. திரிராத்திரன் ஜாபன வீதிரே, பாஞ்சராத்திரன் யாமுனே, சத்தப்புனாது காவேரின்னு ஒரு க்ஷணகாலம் இந்த காவேரி நதிக்கரை நதி தீரத்துல தங்கினா கங்காவாசம் பண்ணணும். அப்படி இந்த க்ஷேத்திரம் இந்த மூர்த்திகளினால, கங்கையினால, காவேரியினால காசிக்கு உட்வாங்க. தேவசர்மா அப்படிங்கிற ஒரு பிராமணன் கர்ம வசத்தினால அவன் சரீரத்துல சிரமம் அடைகிறான். அவனுடைய தேஜஸ் எல்லாம்
இது நிவர்த்திக்காக க்ஷேத்ராடனம் பண்றான். க்ஷேத்ராடனம் தான் ஒரு நல்ல வெளியூர். அதனால க்ஷேத்திரங்கள்லாம் போறான், ஸ்நானம் பண்றான், நிறைய தான தர்மங்கள் பண்றான். ஒரு நாள் இங்க வந்து தீர்த்தம் ஆடிட்டு சுவாமியை பார்க்கறான். அகஸ்தியரை பார்த்த மாத்திரத்துல இவரை நமஸ்காரம் தான் நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அகஸ்தியர்கிட்ட வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு கபில பசுவ தானம் கொடுக்குறோம். அகத்தியர் பார்த்துட்டு வாங்கி அவன் கையில வாங்கின்ற உடனேயே அவன் கருமதோடு ரொம்ப தேகசாயம். இன்னைக்குதான் ஒரு பொருள் தான பொருள் வாங்கினோம்னா அதை சிவார்ப்பணம் பண்றோம்னா பிரச்சனை கிடையாது. அகஸ்தியர் அந்த கோவில இருந்து பசுமாட்டில இருந்து எடுத்து பால், தயிர், நெய், கோமயம், கோசானம், பஞ்சகவியமாகி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற. சுவாமி ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அந்த தேவசர்மா கிளம்பி வந்த க்ஷேத்திரம் மதுரை. இங்க வந்த உடனே அவன் கண்ணை மூடிட்டு சுவாமியை தியானம் பண்ற. மதுரையில சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படி மதுரையில இருக்கக்கூடியதாக மீனாட்சி சொக்கநாதர் காட்சி கொடுக்கிறார். அதனால இருக்கு வடமதுரை. அங்கேந்து சுவாமி அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவன் பரம சந்தோஷம் அடைகிறான். காரணம் அகத்தியனுடைய அனுகிரகத்தினால். சிவபெருமான் முருகப்பெருமான கூட்டி பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாரா, பிரணவத்தினுடைய பொருளை நீ தெரிஞ்சிருக்க. பிரணவத்தினுடைய பொருள் ரொம்ப ரகசியமா இருக்கு, உனக்கு எப்படி தெரியும், யாருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்ட அப்படின்னு. உடனே பேசாம இருந்தாராம், மௌனமா இருந்தாராம். திருப்பி கேட்டாராம், உனக்கு எப்படி தெரிஞ்சது என்ன? அப்ப சொன்னாராம், வேற ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு சொல்றத பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப நான் கேட்டேன் அப்படின்னு. எதுவுமே மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் குரு இல்லாமல் ரகசியமா கேட்டால் அதற்கு ஒரு தோஷம் உண்டாகும். அந்த தோஷ நிவர்த்திக்காக என்ன பண்றது அப்படின்னா, அதற்காக தேடி வரத்துக்கு உண்டான இடமா இந்த இடமா இருந்தது. முருகப்பெருமான் சிவபூஜை பண்றாங்க. முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணி பிரணவத்தை திரும்பி இந்த இடத்துல வாங்கிக்கணுங்கிறதுனால பிரணவத்துக்கு காரணம் சதுர்வேதங்கள், சதுர்புஜம்னு பேரு. பிரம்மா படைப்பு தொழில பண்றதே ஒரு அலுப்பு ஏற்படுறது. நமக்கே கோயில்கள் 2 கோயில் பாக்குறோம், 3 கோயில் பார்த்த உடனே மாமா அவ்வளவுதானா மாமாங்கிறோம். நம்ம பிரம்மாவுக்கே படைப்பு தொழில பண்றதே கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறார். அவர் யோசிக்கிறதே சுவாமி சொன்னாரா, அப்பா உனக்கு இதுதான், எப்படி யோசிக்கப்படாது, உனக்கு அந்த யோசிப்பு இல்லாத ஒரு ஆற்றலை தரத்துக்கு உண்டான இடம் இருக்குன்னு போ அப்படின்னாரா. எங்க போறதுனாரா, கைலாயத்துக்கு போனாரா. எங்கன்னாரா, தட்சிண கைலாயம்னு இருக்கு, அங்க போனாரா. இந்த கடம்பன் துறைன்னு காவிரி கரையில பிரம்மா தீர்த்தம் எடுத்து சுவாமியை பூஜை பண்ணதுனால இது கைலாயத்துக்கு ஒப்பான க்ஷேத்திரம். வேற எந்த கோவில்லையும் கர்ப்ப கிரகத்துல சுவாமியை தவிர வேற விக்கிரகத்தை ரொம்ப அபூர்வமா தான் பார்க்கலாம். சுவாமி அம்பாள் பின்னாடி இருக்கும். இந்த கோவில்ல கர்ப்ப கிரகத்துல மூலஸ்தானத்துக்கு பின்னாடி சப்தமாதாவுடைய சன்னதி இருக்கும். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டிகளுடைய சப்தமாதாவனுடைய சன்னதி கருவறையில இருக்கும். கர்ப்ப கிரகத்துல சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்திலேயே பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா மற்ற கோவில்ல பிள்ளையார், சுப்பிரமணியர், மற்ற சுவாமி எல்லாம் ஒரு அழகா பார்த்து ஒரே வரிசையில நேர்கோட்டுல பார்க்கலாம். பிராகாரத்துல சுவாமி எல்லாம் சுவாமி வடக்க பார்த்து இருக்கார தவிர கோஷ்டமூர்த்திகள்ல அந்தந்த ஸ்தானத்துல வரணும்னா, தட்சிணாமூர்த்தினா தெற்க இருந்தாகணும், துர்க்கைனா இந்த இடத்துல இருந்தாகணும், லிங்கோத்வர் மகாவிஷ்ணுனா இங்க இருக்கணும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இடம் மாறி இருக்கும். துர்க்கை மூலஸ்தானத்திலேயே சப்தமாதால சாமுண்டியா இருந்துட்டு இருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தூம்ரலோச்சனன். நம்ம தேவி மகாத்மியத்துல நிறைய அசுரர்களுடைய பெயர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். சப்த ஸ்லோகில அவளை அழகா ஸ்லோகமா சொல்லிட்டு இருப்பா. தியானத்துல மாதரமே மதுகைட பக்கனேன்னு சொல்லிட்டு வரது அவளுடைய பெயர்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். சாதாரணமா தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ண முடியலன்னு கேட்டாக்க அந்த 7 ஸ்லோகத்தை சொன்னா போரும்னு ஒரு 7 ரொம்ப அழகா நமக்கு பெரியவா சின்னதாக இருக்கா. யானி நாம விஜேதாம்சி தேவி பகவதி கிசா பலாதாகிருஷ்ய மோகாஜ மகாமாஜா பிரயஸ்தேன்னு அப்படி ஆரம்பிச்சு அப்படியே வரிசை கிரமமா ஒரு ஸ்லோகத்தை. தூம்ரலோச்சனனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அவன் கிளம்பி போற இடமெல்லாம் புகையாகிட்டு போயிடுவான். எங்கெல்லாம் கிளம்பி போறானோ புகையாகிட்டு போயிடுவான். அவனை அடிச்சா அந்த புகை மேல பட்டா குறைய மாட்டேங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. அவனை துரத்துட்டே போறான். கடைசியா ஒரு இடத்துல போனா
ஒருத்தரை காணும். உள்ள போனா ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வந்தவா நினைச்சா இவன் தான் தூம்ரலோச்சனன் போல இருக்குன்னு வேகமா ஒரு அஸ்திரத்தை போட்டா அங்க உட்கார்ந்து இருந்தவர் காத்தியாயன மகரிஷி அவர் மேல அஸ்திரம் போட்டு கொடுத்து, அஸ்திரம் பட்ட மாத்திரத்துல மூர்ச்சையாகி விழுந்துட்டார். அந்த அஸ்திரம் மந்திரோக்தமா போட்டதுனால மூர்ச்சையாகி விழுந்தவர் திருப்பி வெளியில கொண்டு வர முடியல. அடிச்சவாளுக்கு பிரம்மகத்தி, யார் அனுப்பிச்சாலோ அவளுக்கு பிரம்மகத்தி. சப்த மாதாக்கள் இதற்காக தேடி வந்த சிவாலயம் எதுன்னு கேட்டா இந்த சிவாலயம். அந்த சப்த மாதாக்கள் இன்னைக்கும் சுவாமிய சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்படி வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த கர்ப்ப கிரகத்துல சப்த மாதாக்கள் சுவாமிய பூஜை பண்ற மாதிரியான ஒரு இடமா அந்த இடத்துல இருக்கு. அதற்கு பிற்பாடு அவளுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகி காத்தியாய நமக்கு எழுப்பப்பட்டு அதற்கு பிற்பாடு தூம்ரலோச்சன சம்ஹாரம் பண்றான். சோமுகாசுரன் வேதங்கள் எல்லாவற்றையும் மாயமாக பூமிக்கு அடியில எடுத்துட்டு போகிறத அந்த சோமுகாசுரன் வேதத்தை மீண்டும் கொண்டு வந்து அனுகிரகம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு இங்க வந்து சுவாமிய பூஜை பண்ற முதல் அவதாரம் மத்சாவதாரத்துக்கும் காரணமான க்ஷேத்திரம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, கிருத்த திரேத துவாபர கலியுகத்துக்கெல்லாம் காரணமான ஒரு வித்தாக அமைஞ்சிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. கலியுகம் ஆரம்ப காலத்திலேயே பகவான் ஸ்ரீ பரமாத்மா சுவாமியை வந்து இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படிலாம் அற்புதங்கள் நிறைந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய பாலகுஜாம்பிகை உடனாக கடம்பவனேஸ்வர சுவாமியினுடைய பிரத்யக்ஷ தரிசனம் நமக்கு காலையில சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அனுகிரகமாக்கி தரப்போறது சுவாமியினுடைய பிரசாதம் ஆனந்த தரிசனம். ஹர ஹர நம பார்வதி பதஜே.